காஷ்மீர் எல்லையில் ஊடுருவ முயன்ற பாகிஸ்தானியர் கைது. பகல்காமில் நடந்த பயங்கரவாத தாக்குதல் காரணமாக பாகிஸ்தான் இந்தியா இடையே பதற்றம் அதிகரித்துள்ள நிலையில் இந்திய ராணுவம் எல்லைப் பகுதியில் கண்காணிப்பை தீவிரப்படுத்தியுள்ளது. இந்நிலையில் ஜம்மு காஷ்மீரின் பூஞ்ச் மாவட்டத்தில் உள்ள எல்லைப் பகுதி வழியாக இந்திய பகுதிக்குள் ஊடுருவ முயன்ற ஒரு பாகிஸ்தானியரை இந்திய ராணுவம் கைது செய்தது. அந்த நபருக்கு 25 வயது. அவர் தற்பொழுது காவலில் வைக்கப்பட்டுள்ளார். அவரது நோக்கங்கள் மற்றும் பயங்கரவாத அமைப்புகளுடன் தொடர்புள்ளதா என்பது குறித்து பல்வேறு கோணத்தில் விசாரணை நடக்கிறது. ஏற்கனவே பஞ்சாபின் குருதாஸ்பூர் மாவட்டத்தில் இந்திய பாகிஸ்தான் எல்லைக்குள் ஊடுருவ முயன்றதாக பாகிஸ்தான் நாட்டைச் சேர்ந்த ஒருவர் கைது செய்யப்பட்டார். அவரிடமும் விசாரணை நடந்து வருகிறது. முதல்வருக்கு எதை பற்றியும் அக்கறை இல்லை. இபிஎஸ் ஆவேசம். அதிமுக பொதுச் செயலாளர் பழனிசாமி வெளியிட்ட அறிக்கையில் கூறியிருப்பதாவது: ஸ்டாலின் மாடல் திமுக ஆட்சியில் கடந்த 24 மணி நேரத்தில் மட்டும் வந்த சில செய்திகள். தஞ்சை மாவட்டம் பட்டுக்கோட்டை அருகே பாரதிய ஜனதா கட்சி பெண் நிர்வாகி சரண்யா மர்ம நபர்களால் தலை துண்டிக்கப்பட்டு கொடூரமாக கொலை. திருப்பத்தூர் கூத்தாண்டகுப்பம் அருகே கிணற்றில் கால்கள் கட்டப்பட்ட நிலையில் மூதாட்டி சடலம் கண்டுபிடிப்பு. வண்டலூர் தனியார் கல்லூரி வளாகத்தில் ஆம்புலன்ஸ் டிரைவர் வெட்டி கொலை. கரூர் மாவட்டம் குளித்தலையில் கோவில் திருவிழாவில் மதுபோதை ஆட்டத்தை தட்டி கேட்ட 12ஆம் வகுப்பு மாணவன் கத்தியால் குத்தி கொலை. புதுக்கோட்டை மாவட்டம் வடக்காட்டில் இரு ஜாதி தரப்பினர் இடையே மோதலில் வீடுகளுக்கு தீ வைப்பு, பேருந்து கண்ணாடி உடைப்பு, 5 பேருக்கு அரிவாள் வெட்டு. நாளையோடு முதல்வர் ஸ்டாலின் தலைமையிலான திமுக அரசு பொறுப்பேற்று 4 ஆண்டுகள் ஆகின்றன. இந்த ஸ்டாலின் மாடல் ஆட்சியில் சராசரி நாள் எப்படி இருக்கிறது என்பதற்கு இன்றைய ஒரு நாளின் செய்திகளே சாட்சி. ஒவ்வொரு நாளும் இப்படி கொலைகளுக்கும் கலவரங்களுக்கும் சமூக அவலங்களுக்கும் இடையில்தான் நாம் வாழ்கிறோம். ஆனால் இது எதை பற்றியும் துளியும் அக்கறை இல்லாதவராய் 4 ஆண்டு கழிந்துவிட்டது என நாளை ஒரு வீடியோ ஷூட் எடுத்துக்கொண்டு ஸ்டாலின் வருவார் பாருங்களேன். 2026இல் பை பை ஸ்டாலின் என்று சொல்லப்போகும் உங்களின் தீர்ப்பு மூலம் மீண்டும் அதிமுக ஆட்சி அமையும். தமிழகம் உங்களுக்கு முற்றிலும் பாதுகாப்பான அமைதி பூங்காவாக மீண்டும் திகழும் என்ற வாக்குறுதியை நான் உங்களுக்கு அளிக்கிறேன் என்று பழனிசாமி கூறியுள்ளார். +2 தேர்வு முடிவுகள் ஒரு நாள் முன்பே வெளியிடப்படும். +2 தேர்வு முடிவுகள் மே 9ஆம் தேதி வெளியாகும் என முன்பு அறிவிக்கப்பட்டிருந்த நிலையில் ஒரு நாள் முன்பாகவே தேர்வு முடிவுகள் வெளியிடப்படுகின்றன. இதற்கான அதிகாரப்பூர்வ அறிவிப்பு இன்று வெளியானது. இது தொடர்பாக அரசு தேர்வுகள் இயக்குநர் லதா வெளியிட்ட செய்திக்குறிப்பு: கடந்த மார்ச் மாதம் நடைபெற்ற 2024-25ஆம் கல்வி ஆண்டுக்கான +2 பொதுத் தேர்வு முடிவுகள் பள்ளிக் கல்வித்துறை அமைச்சரால் மே 8ஆம் தேதி காலை 9 மணிக்கு சென்னை கோட்டூர்புரம் அண்ணா நூற்றாண்டு நூலக கூட்டரங்கில் வெளியிடப்பட உள்ளது. மாணவர்கள் தேர்வு முடிவுகளை இணையதள முகவரிகளில் வியாழக்கிழமை காலை 9 மணிக்கு அறிந்து கொள்ளலாம். பள்ளி மாணவர்கள் தாங்கள் படித்த பள்ளிகளிலும் தேர்வு முடிவுகளை தெரிந்து கொள்ளலாம். மேலும் அவர்கள் பள்ளியில் சமர்ப்பித்த செல்போன் எண்ணுக்கும் தனி தேர்வர்களுக்கு அவர்கள் ஆன்லைனில் விண்ணப்பித்த போது வழங்கிய செல்போன் எண்ணுக்கும் குறுஞ்செய்தி வாயிலாகவும் தேர்வு முடிவுகள் அனுப்பப்படும் என்றும் அவர் கூறியுள்ளார். பிரதமர் மோடியுடன் தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் முக்கிய ஆலோசனை. இந்தியா பாகிஸ்தான் இடையே எந்த நிமிடமும் போர் வெடிக்கலாம் என்ற நிலையில் நாடு முழுதும் நாளை போர் ஒத்திகை நடத்தும்படி மாநில அரசுகளுக்கு மத்திய அரசு அவசர உத்தரவு பிறப்பித்துள்ளது. இந்நிலையில் டெல்லியில் பிரதமர் மோடியுடன் தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் அஜித் தோவல் ஆலோசனை நடத்தினார். அப்போது போர் ஒத்திகை குறித்து முக்கிய ஆலோசனை நடந்தது. கடந்த 24 மணி நேரத்தில் பிரதமர் மோடியை அஜித் தோவல் 2வது முறையாக சந்தித்து ஆலோசனை நடத்தியுள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது. பட்டா மாற்றம் செய்ய ரூபாய் 3000 லஞ்சம் வாங்கிய விஏஓ கைது. தூத்துக்குடி மாவட்டம் பண்டாரம்பட்டியைச் சேர்ந்த ஆட்டோ டிரைவர் பிரபாகரன். இவர் மனைவி அண்மையில் இறந்துவிட்டார். அவரது பெயரில் உள்ள நிலத்தை பட்டா மாறுதல் செய்ய பிரபாகரன் விண்ணப்பம் செய்தார். இது தொடர்பாக சங்கரபேரி கிராம நிர்வாக அதிகாரி கணேசமூர்த்தியை தொடர்பு கொண்டு பேசினார். அவர் பட்டா மாறுதல் செய்ய ரூபாய் 3000 லஞ்சம் கேட்டார். லஞ்சம் கொடுக்க விரும்பாத பிரபாகரன் தூத்துக்குடி லஞ்ச ஒழிப்பு போலீசில் புகார் கொடுத்தார். சங்கரபேரி கிராம நிர்வாக அலுவலகத்துக்கு நேற்று மாலையில் சென்ற பிரபாகரன் லஞ்ச ஒழிப்பு போலீசார் கொடுத்த ரசாயனம் தடவிய 3000 ரூபாயை விஏஓ கணேசமூர்த்தியிடம் கொடுத்தார். அங்கு மறைந்து இருந்த லஞ்ச ஒழிப்பு போலீசார் கையும் களவுமாக விஏஓ கணேசமூர்த்தியை கைது செய்தனர்.
போர்க்கால பாதுகாப்பு ஒத்திகையில் மேற்கொள்ள வேண்டிய முக்கிய நடவடிக்கைகள் மத்திய அரசு அறிவுறுத்தல். அனைத்து மாநிலங்களும் பாதுகாப்பு ஒத்திகை நடத்த மத்திய அரசு உத்தரவிட்டுள்ளது. மேற்கொள்ள வேண்டிய நடவடிக்கைகள் குறித்து அறிவுறுத்தல்கள் வழங்கப்பட்டுள்ளன. போர்க்காலங்களின் போது இந்திய எல்லைப் பகுதிகளில் அந்நிய போர் விமானங்கள் நுழைந்தால் அபாய ஒலி எழுப்பப்படுவது வழக்கம். நாளை நடைபெறவுள்ள ஒத்திகையின் போது இதுபோன்ற அபாய சைரன் ஒலியை எழுப்ப வேண்டும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. பாதுகாப்பான இடங்கள் குறித்து பொதுமக்களுக்கு முன்கூட்டியே தகவல் தெரிவிக்க வேண்டும். சைரன் ஒலியின் போது அந்த இடங்களுக்கு மக்கள் பாதுகாப்பாக செல்வது குறித்த அறிவுரைகளை வழங்க வேண்டும். தாக்குதல் நடந்தால் பொதுமக்களை பாதுகாப்பது எப்படி என சிவில் பாதுகாப்பு அமைப்புகள், பொதுமக்கள், மாணவர்கள், தனியார் நிறுவனங்களின் பாதுகாவலர்கள் மற்றும் ஊழியர்கள் உள்ளிட்டோருக்கு உரிய பயிற்சி அளிக்க வேண்டும். போர்க்காலங்களில் எவ்வாறு செயல்பட வேண்டும் என்பது குறித்து தன்னார்வலர்கள் மற்றும் மாணவ மாணவிகளுக்கு சிறப்பு பயிற்சிகளை வழங்க வேண்டும். குறிப்பாக போரில் காயமடைந்தவர்களை மீட்பது, எதிரிகளின் தாக்குதல்களிலிருந்து பொதுமக்களை பத்திரமாக பாதுகாப்பது குறித்து அவர்களுக்கு சிறப்பு பயிற்சி அளிக்க வேண்டும். இரவில் மின்சாரத்தை துண்டித்து வெளியே தெரியாத வகையில் அகல் விளக்கு ஒளியில் அன்றாட பணிகளை மேற்கொள்வது குறித்து மக்களுக்கு பயிற்சி அளிக்க வேண்டும். குறிப்பாக அணுமின் நிலையங்கள் உள்ளிட்ட முக்கிய பகுதிகளில் வசிப்போர் போர்க்காலங்களில் எவ்வாறு நடந்து கொள்ள வேண்டும் என்பது குறித்து சிறப்பு பயிற்சி வழங்க வேண்டும். எதிரிகள் தாக்குதல் நடத்தும் பகுதிகளிலிருந்து பாதுகாப்பாக வெளியேறுவது, பதுங்கு குழிகள் மற்றும் சுரங்க பாதைகளில் பாதுகாப்பாக தங்கியிருப்பது குறித்து மக்களிடையே போதிய விழிப்புணர்வை ஏற்படுத்த வேண்டும். இராணுவம், பாதுகாப்பு தளவாடங்கள் உள்ள இடங்கள், ஆராய்ச்சி நிலையங்கள், அணு உலை மற்றும் ஈனுலை மையங்கள் உள்ளிட்ட முக்கிய இடங்கள் இலக்காகலாம் என்பதால் அவை அந்நிய ரேடாரிலிருந்து தெரியாமல் தடுக்க தொழில்நுட்ப வசதிகளை பயன்படுத்தி மறைத்தல், தாக்குதல் நடப்பதாகவோ தாக்குதல் நடந்தாலோ அங்குள்ளவர்களை பாதுகாப்பாக வெளியேற்றும் திட்டங்களை தயாரித்தல், மக்களை பத்திரமான இடத்துக்கு அழைத்து செல்லுதல், அதற்கு தேவையான தளவாட வசதிகள், மருத்துவமனை வசதிகள் உள்ளிட்டவற்றை தயார் நிலையில் வைத்திருத்தல் போன்ற நடவடிக்கைகளை பாதுகாப்பு ஒத்திகையின் அங்கமாக செயல்படுத்துமாறு மாநிலங்களை உள்துறை அமைச்சகம் கேட்டுக்கொண்டுள்ளது. சென்னையில் 7 இடங்களில் அமலாக்கத்துறை சோதனை. சென்னை விருகம்பாக்கம், சாலிகிராமம், டி நகர், அசோக் நகர் உள்ளிட்ட 7 இடங்களில் அமலாக்கத்துறை அதிகாரிகள் சோதனை நடத்தி வருகின்றனர். சென்னை கே நகர் பகுதியில் உள்ள டாக்டர் வரதராஜன் என்பவரின் வீட்டில் சோதனை நடந்தது. மருத்துவத்துறை சார்ந்த நிறுவனங்களில் அமலாக்கத்துறை அதிகாரிகள் சோதனை நடத்தினர். அசோக் நகரில் மருத்துவ உபகரணங்களை தயார் செய்யும் தனியார் நிறுவனத்தில் சோதனை நடக்கிறது. சைதாப்பேட்டையில் உள்ள இந்த நிறுவனத்தின் இயக்குநர் வீட்டிலும் அமலாக்கத்துறை அதிகாரிகள் சோதனை நடத்தி வருகின்றனர். அதேபோல கோயம்பேடு ஜெயின் நகர் பகுதியில் செயல்பட்டு வரும் தனியார் நிறுவனத்திலும் நிர்வாக இயக்குநர் அலுவலகம் மற்றும் இல்லங்களிலும் சோதனை மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. தொடர்ந்து விருகம்பாக்கம், சாலிகிராமம், கே நகர் உள்ளிட்ட பகுதிகளிலும் தனியார் நிறுவனங்களுக்கு சொந்தமான இடங்களில் சோதனை நடக்கிறது. சட்டவிரோத பணப்பரிமாற்றம் நடைபெற்றதாக வந்த புகாரின் அடிப்படையில் இந்த சோதனை நடைபெறுவதாக கூறப்படுகிறது. அரசியல் பிரமுகர்களுக்கு இதில் தொடர்புள்ளதா என்பது குறித்து சோதனை முடிவில் தெரியவரும் என அமலாக்கத்துறை அதிகாரிகள் தெரிவித்தனர். சென்னையை தொடர்ந்து வேலூர் காட்பாடியை அடுத்த தொண்டன் துளசி பகுதியில் உள்ள தொழிலதிபர் வீடு, அலுவலகங்களில் சோதனை நடக்கிறது. அமலாக்கத்துறை சோதனை நடக்கும் இடங்களில் துப்பாக்கி ஏந்திய CRPF வீரர்கள் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டுள்ளனர். வெளிநாட்டு மாப்பிள்ளை என கூறி 15,62,000 ரூபாய் மோசடி. மதுரையைச் சேர்ந்த பெண் ஒருவர் திருமண இணையதளம் வாயிலாக வரன் தேடியுள்ளார். அதன் வாயிலாக நிக்கி மார்டின் என்ற பெயரில் ஒருவர் அறிமுகமாகியுள்ளார். வெளிநாட்டில் டாக்டராக இருப்பதாக கூறிய அவர் அந்த பெண்ணை திருமணம் செய்து கொள்வதாக வாக்குறுதி அளித்துள்ளார். பின் இருவரும் அடிக்கடி தொலைபேசியில் பேசி வந்துள்ளனர். சமீபத்தில் இந்தியா வருவதாக தெரிவித்த அந்த நபர், தங்கம் எடுத்து வந்துள்ளேன், அதை சுங்கத்துறை அதிகாரிகள் கைப்பற்றிவிட்டனர், அதை விடுவிக்க 15,62,000 ரூபாய் தர வேண்டும் என்று கூறியுள்ளார். இதையடுத்து அவர் தெரிவித்த வங்கி கணக்கிற்கு அந்த பெண் பணத்தை அனுப்பியுள்ளார். அதன் பின்னரே மோசடி செய்யப்பட்டது தெரியவந்தது. இதுகுறித்து 1930 என்ற எண்ணில் மாநில சைபர் குற்றப்பிரிவு தலைமையகத்தில் புகார் செய்துள்ளார். போலீசார் விசாரிக்கின்றனர். ஒரே நாளில் தங்கம் சவரன் விலை 1160 ரூபாய் அதிகரிப்பு. தமிழகத்தில் கடந்த சனிக்கிழமை 22 கேரட் ஆபரண தங்கம் கிராம் 8,755 ரூபாய்க்கும் சவரன் 70,040 ரூபாய்க்கும் விற்பனையானது. வெள்ளி கிராம் 108 ரூபாய்க்கு விற்கப்பட்டது. ஞாயிற்றுக்கிழமை தங்க சந்தைக்கு விடுமுறை. நேற்று காலை தங்கம் விலை கிராமுக்கு 20 ரூபாய் உயர்ந்து 8,775 ரூபாய்க்கு விற்கப்பட்டது.
சவரனுக்கு 160 ரூபாய் உயர்ந்து 70,200 ரூபாய்க்கு விற்பனையானது. வெள்ளி விலையில் மாற்றமில்லை. நேற்று மாலை தங்கம் விலை திடீரென மேலும் 125 ரூபாய் அதிகரித்து 8,900 ரூபாய்க்கு விற்பனையானது. சவரனுக்கு 1000 ரூபாய் உயர்ந்து 71,200 ரூபாய்க்கு விற்கப்பட்டது. வெள்ளி விலையில் மாற்றமில்லை. பத்து மாதங்களில் கோவை மாவட்டம் ரூபாய் 23,932 கோடிக்கு ஏற்றுமதி. மத்திய தொழில் வர்த்தக அமைச்சகம் 2024-25 நிதியாண்டில் ஏப்ரல் முதல் ஜனவரி வரையிலான 10 மாதங்களில் வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி செய்த புள்ளி விவரங்களை வெளியிட்டுள்ளது. இதன்படி குஜராத் மாநிலம் ரூபாய் 8.08 கோடி மதிப்பில் ஏற்றுமதி செய்து முதலிடத்தில் உள்ளது. முந்தைய ஆண்டின் இதே காலகட்டத்தோடு ஒப்பிடுகையில் 11.66% வீழ்ச்சியடைந்துள்ளது. மகாராஷ்டிரா ரூபாய் 4.52 லட்சம் கோடியுடன் 2ஆம் இடத்தில் உள்ளது. முந்தைய ஆண்டோடு ஒப்பிடுகையில் 0.03% குறைவு. தமிழகம் 21.32% அபரிமிதமான வளர்ச்சி பெற்று ரூபாய் 3.52 லட்சம் கோடியுடன் 3வது இடத்தில் உள்ளது. இதில் கோவை மாவட்டம் ரூபாய் 23,932 கோடி மதிப்பில் ஏற்றுமதி செய்துள்ளது. அமெரிக்கா, ஐரோப்பிய நாடுகள், UAE உள்ளிட்ட நாடுகளுக்கு அதிகம் ஏற்றுமதி செய்யப்பட்டுள்ளது. அமெரிக்கா, ஐரோப்பிய நாடுகளின் சைனா +1 நடவடிக்கைகளின் விளைவை கோவை தொழில் முனைவோர் பயன்படுத்திக் கொள்ள தொடங்கியிருப்பதன் விளைவே இது என தொழில் அமைப்பினர் தெரிவித்துள்ளனர். அமெரிக்காவில் படகு கவிழ்ந்து விபத்து ஏற்பட்டதில் 3 பேர் உயிரிழப்பு, 9 பேர் மாயம். அமெரிக்காவின் சாண்டிகோ நகரின் டோரி பென்ஸ் கடற்கரையிலிருந்து 15 மைல் தொலைவில் படகு ஒன்று விபத்துக்குள்ளானது. தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு விரைந்த கடலோர காவல் படையினர் மீட்பு பணி மேற்கொண்டனர். விபத்தில் படகிலிருந்த 20க்கும் மேற்பட்டோர் கடல் நீரில் மூழ்கினர். சம்பவ இடத்திலேயே 3 பேர் நீரில் மூழ்கி உயிரிழந்தனர். 4 பேரை லேசான காயத்துடன் கடலோர காவல் படையினர் பத்திரமாக மீட்டனர். மேலும் 9 பேர் மாயமாகினர். அவர்களை தேடும் பணி துரிதமாக நடைபெற்று வருகிறது. படகின் விபத்திற்கான காரணத்தை பல்வேறு கோணத்தில் அதிகாரிகள் விசாரித்து வருகின்றனர். காஷ்மீரில் 6 நீர் மின் நிலைய பணிகள் துவக்க மத்திய அரசு முடிவு. இந்தியா, பாகிஸ்தான் இடையிலான சிந்து நதிநீர் ஒப்பந்தத்தை நிறுத்தி வைத்ததைத் தொடர்ந்து ஜம்மு காஷ்மீரில் 6 நீர் மின் நிலைய திட்டங்களை விரைவாக முடிக்க மத்திய அரசு திட்டமிட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. ஜம்மு காஷ்மீரின் பஹல்காம் பயங்கரவாத தாக்குதலுக்கு பதிலடி தரும் விதமாக இந்தியா, பாகிஸ்தான் இடையே 1960 கையெழுத்தான சிந்து நதிநீர் ஒப்பந்தத்தை நிறுத்தி வைத்துள்ளது. இந்த அறிவிப்பு பாகிஸ்தானுக்கு பேரிடியாக விழுந்துள்ளது. இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி ஜம்மு காஷ்மீரில் நிறுத்தி வைக்கப்பட்டு இருந்த 6 நீர் மின் நிலைய பணிகளை மீண்டும் துவங்கி விரைவில் முடிக்க மத்திய அரசு திட்டமிட்டுள்ளதாக கூறப்படுகிறது. இந்த நீர் மின் நிலைய திட்டங்களை விரைந்து முடித்தால் 10,000 மெகாவாட் மின்சாரம் ஜம்மு காஷ்மீரில் உற்பத்தி செய்யப்படும். மேலும் நிலப்பரப்பு பகுதிகளில் விவசாயம் மற்றும் குடிநீர் தேவைக்கு போதிய அளவு நீர் கிடைக்கும் என்றும் கூறப்படுகிறது. இது தொடர்பாக மத்திய உள்துறை அமைச்சர் அமித் ஷா தலைமையில் இந்த வாரத்தில் ஆலோசனைக் கூட்டம் நடக்கவுள்ளது. டில்லி, ஐதராபாத் அணிகள் மோதிய பிரீமியர் லீக் போட்டி மழையால் ரத்து. ஐதராபாத்தில் நடந்த பிரீமியர் லீக் போட்டியில் ஐதராபாத், டில்லி அணிகள் மோதின. டாஸ் வென்ற ஐதராபாத் அணி கேப்டன் கமின்ஸ் பவுலிங்கை தேர்வு செய்தார். டில்லி அணி 29 ரன்னுக்கு 5 விக்கெட்டை பறிகொடுத்து திணறியது. பின்னர் சமாளித்து ஆடிய டில்லி அணி 20 ஓவரில் 7 விக்கெட்டுக்கு 133 ரன் எடுத்தது. ஸ்டப்ஸ் 41 ரன்களுடனும் ஸ்ட்ராக் 1 ரன்னுடனும் அவுட் ஆகாமல் இருந்தனர். ஐதராபாத் அணியின் வெற்றிக்கு 20 ஓவரில் 134 ரன் தேவைப்பட்டது. ஆனால் மழையால் போட்டி நிறுத்தி வைக்கப்பட்டது. மழை நின்ற பின் மைதானத்தில் தண்ணீர் தேங்கியிருந்ததால் போட்டி பாதியில் ரத்து செய்யப்பட்டது. இரு அணிகளுக்கும் தலா 1 புள்ளி வழங்கப்பட்டது. ஐதராபாத் அணி 11 போட்டியில் 3 வெற்றி உட்பட 7 புள்ளிகளுடன் உள்ளது. மீதமுள்ள 3 போட்டியில் வென்றால் கூட 13 புள்ளி மட்டுமே பெறும். இதனையடுத்து ஐதராபாத் அணி பிளே ஆஃப் வாய்ப்பை இழந்தது. மாட்ரிட் ஓபன் டென்னிஸ் ஒற்றையரில் காஸ்பர் ரூட் சாதனை. ஸ்பெயினில் மாஸ்டர்ஸ் 1000 அந்தஸ்து பெற்ற மாட்ரிட் ஓபன் டென்னிஸ் தொடர் நடந்தது. இதன் ஆண்கள் ஒற்றையர் பிரிவு ஃபைனலில் நார்வேயின் காஸ்பர் ரூட், பிரிட்டனின் ஜாக் டிராபர் மோதினர். முதல் செட்டை 7-5 என போராடி கைப்பற்றிய ரூட் 2வது செட்டை 3-6 என இழந்தார்.
பின் எழுச்சி கண்ட இவர் வெற்றியாளரை நிர்ணயிக்கும் 3வது செட்டை 6-4 என வென்றார். 2 மணி நேரம் 29 நிமிடம் நீடித்த போட்டியில் அசத்திய ரூட் 7-5, 3-6, 6-4 என்ற கணக்கில் வெற்றி பெற்று இத்தொடரில் முதன்முறையாக சாம்பியன் பட்டத்தை கைப்பற்றினார். மாஸ்டர்ஸ் 1000 அந்தஸ்து பெற்ற தொடரில் கோப்பை வென்ற முதல் நார்வே வீரர் என்ற சாதனை படைத்தார். தவிர இது இவரது 13வது ADP ஒற்றையர் பட்டமாகும். ADP ஒற்றையர் தரவரிசையில் 15வது இடத்திலிருந்து 7வது இடத்துக்கு முன்னேறினார். மாற்றுத்திறனாளி T20 கிரிக்கெட்டில் கோப்பை வென்றது இந்தியா. பெங்களூருவில் மாற்றுத்திறனாளிகளுக்கான T20 கிரிக்கெட் தொடர் நடந்தது. இதில் இந்தியா இலங்கை அணிகள் மோதின. முதல் 4 போட்டியில் வென்ற இந்தியா ஏற்கனவே தொடரை கைப்பற்றியது. 5வது போட்டியில் முதலில் பேட் செய்த இந்திய அணி 20 ஓவரில் 5 விக்கெட்டுக்கு 191 ரன் எடுத்தது. கடின இலக்கை விரட்டிய இலங்கை அணி 15 ஓவரில் 88 ரன்னுக்கு சுருண்டு 103 ரன் வித்தியாசத்தில் தோல்வியடைந்தது. தொடரை முழுமையாக கைப்பற்றிய இந்திய அணிக்கு கோப்பையுடன் ரூபாய் 2 லட்சம் பரிசுத் தொகை வழங்கப்பட்டது. இலங்கை அணிக்கு கோப்பையுடன் ரூபாய் 50,000 பரிசாக வழங்கப்பட்டது. ஆட்ட நாயகன் விருதை இந்தியாவின் நரேந்திர மாங்கூர் வென்றார். தொடர் நாயகன் விருதை இந்தியாவின் ரவீந்திர சாண்டே கைப்பற்றினார். ICC தரவரிசையில் இந்திய அணி நம்பர் 1. டெஸ்ட், ஒருநாள், T20 போட்டியில் சிறந்து விளங்கும் அணிகளுக்கான புதிய தரவரிசை பட்டியலை சர்வதேச கிரிக்கெட் கவுன்சில் துபாயில் வெளியிட்டது. கடந்த ஆண்டு மே மாதம் முதல் விளையாடிய 100% போட்டிகளும் அதற்கு முந்தைய 2 ஆண்டுகளில் பங்கேற்ற 50% போட்டிகளும் கணக்கில் எடுத்துக் கொள்ளப்பட்டன. 2023 உலகக்கோப்பையில் 2வது இடம் பிடித்த இந்தியா சாம்பியன்ஸ் டிராபியில் கோப்பை வென்றது. இதையடுத்து ஒருநாள் போட்டிக்கான தரவரிசையில் 124 புள்ளிகளுடன் நம்பர் 1 இடத்தை தக்க வைத்துக் கொண்டது. 2024 நடந்த T20 உலக கோப்பையில் சாம்பியன் பட்டத்தை கைப்பற்றிய இந்திய அணி T20 அணிகளுக்கான தரவரிசையில் 271 புள்ளிகளுடன் நம்பர் 1 இடத்தில் நீடிக்கிறது. உலக டெஸ்ட் சாம்பியன்ஷிப் ஃபைனலுக்கு தகுதி பெற தவறிய இந்தியா 105 புள்ளிகளுடன் 4வது இடத்துக்கு தள்ளப்பட்டது. ஆஸ்திரேலிய அணி 126 புள்ளிகளுடன் நம்பர் 1 இடத்தில் தொடர்கிறது. PS4 ரக வாகனங்கள் மோசடியாக பதிவு செய்த அதிகாரிகள் மீது வழக்கு. 2017ஆம் ஆண்டு அறிமுகம் செய்யப்பட்ட PS4 ரக வாகனங்கள் 2020 ஏப்ரல் மாதத்திற்கு பின் தடை செய்யப்பட்டன. அதன் பின்னும் PS4 ரக வாகனங்கள் மோசடியாக பதிவு செய்யப்பட்டு உள்ளதாகவும் இது பற்றி விசாரிக்க உத்தரவிடக் கோரியும் சென்னையைச் சேர்ந்த தேவதாஸ் காந்தி வில்சன் என்பவர் உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்தார். மோசடியில் வட்டார போக்குவரத்து அலுவலக அதிகாரிகள் சம்பந்தப்பட்டுள்ளனர். முறைகேடு தொடர்பாக அமலாக்கத்துறை, லஞ்ச ஒழிப்புத்துறை அடங்கிய சிறப்பு புலனாய்வு குழுவை நியமித்து விசாரிக்க வேண்டும் என கூறப்பட்டுள்ளது. இந்த வழக்கு விசாரணை நீதிபதி GK இளந்திரையன் முன் விசாரணைக்கு வந்தது. அப்போது ஆஜரான அரசு குற்றவியல் வழக்கறிஞர் R. வினோத் ராஜா, PS4 ரக வாகனங்களை பதிவு செய்ததில் பல அதிகாரிகள் தவறு செய்தது தெரியவந்துள்ளது. இது தொடர்பாக விசாரணை அறிக்கை தாக்கல் செய்ய அவகாசம் அளிக்க வேண்டும் என்று கேட்டுக் கொண்டார். மோசடியில் ஈடுபட்ட அதிகாரிகள் மீது வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்த சென்னை போலீஸ் கமிஷனருக்கு உத்தரவிட்ட நீதிபதி அதன் அறிக்கையை தாக்கல் செய்வதற்காக ஜூன் 6ஆம் தேதிக்கு வழக்கை தள்ளி வைத்தார். பயங்கரவாதிகளால் மூளைச்சலவை செய்யப்பட்டவர்கள் குறித்து NIA விசாரணை. IS உள்ளிட்ட பயங்கரவாதிகளால் மூளைச்சலவை செய்யப்பட்ட 100க்கும் மேற்பட்டோர் மற்றும் அவர்களின் பின்னால் இருக்கும் முக்கிய புள்ளிகள் குறித்து NIA அதிகாரிகள் விசாரித்து வருகின்றனர். காவல்துறையில் மத பழமைவாதிகள், பயங்கரவாத அமைப்புகள் குறித்து புலனாய்வு தகவல்களை சேகரிக்க சிறப்பு பிரிவு செயல்பட்டு வருகிறது. தமிழ்நாடு சிறப்பு பிரிவு போலீசார் மாநிலம் முழுதும் பயங்கரவாத அமைப்புகளுக்கு துணை போகும் நபர்கள் குறித்து துப்பு துலக்கி வருகின்றனர். அவர்கள் நடத்திய தொடர் விசாரணையில் மாநிலத்தின் பல பகுதிகளில் IS மற்றும் ஹிஸ்புத் தஹ்ரீர் என வெவ்வேறு பெயர்களில் பயங்கரவாத குழுக்கள் செயல்பட்டு வருவதை கண்டறிந்தனர். பயங்கரவாத அமைப்பினரால் மூளைச்சலவை செய்யப்பட்ட நபர்களை அடையாளம் காணும் பணியிலும் தற்போது ஈடுபட்டு வருகின்றனர். பயங்கரவாத அமைப்புகளைச் சேர்ந்த சந்தேக நபர்களுக்கு அடைக்கலம் தருவோர் மீது சட்ட ரீதியாக கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று அவர்கள் கூறினர். $9,842 அடி உயரமுள்ள சிகரத்தில் ஏறி போதை விழிப்புணர்வை ஏற்படுத்தும் இளைஞர். தெலுங்கானாவைச் சேர்ந்த யஷ்வந்த் என்ற இளைஞர் மலையேறுவதில் ஆர்வமுடையவர்.
16 வயதில் மலையேற்ற பயிற்சியை துவங்கிய யஷ்வந்த் நாட்டில் உள்ள உயரமான சிகரங்களில் ஏறுவதை வழக்கமாக வைத்துள்ளார். இதன் வாயிலாக போதைப் பழக்கம், பந்தய செயலிகள் குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்தும் முயற்சியிலும் இறங்கியுள்ளார். மணிப்பூரின் சேனாபதி மாவட்டத்தில் உள்ள மவுண்ட் டெம்பு என்று அழைக்கப்படும் 9842 அடி உயரமுள்ள மவுண்ட் இசோ சிகரத்தில் ஏறி விழிப்புணர்வு ஏற்படுத்தினார். போதைப் பழக்கத்தால் ஏராளமான இளைஞர்கள் பாதிக்கப்பட்டுள்ளனர். இந்த தீமைகளுக்கு எதிராக மக்களிடையே விழிப்புணர்வை ஏற்படுத்த விரும்புவதன் ஒரு பகுதியாகவே இந்த சிகரத்தில் ஏறியுள்ளதாக யஷ்வந்த் கூறியுள்ளார். போரை தவிருங்கள், இந்தியா பாகிஸ்தானுக்கு ஐநா வலியுறுத்தல். இந்தியா பாகிஸ்தான் இடையே போர் பதற்றம் நிலவுகிறது. நேற்று ஐநா பொதுச் செயலர் அண்டோனியா கட்டரஸ் செய்தி வெளியிட்டுள்ளார். ஜம்மு காஷ்மீரின் பகல்காமில் நடத்தப்பட்ட பயங்கரவாத தாக்குதலை தொடர்ந்து ஏற்பட்டுள்ள உணர்வுகளை புரிந்து கொள்கிறோம். இந்த தாக்குதலுக்கு கடுமையான கண்டனத்தை தெரிவித்துக் கொள்கிறோம். பாதிக்கப்பட்டோர் குடும்பத்துக்கு இரங்கலை தெரிவித்துக் கொள்கிறோம். அப்பாவி மக்களை குறிவைத்து நடத்தப்படும் எந்த ஒரு தாக்குதலையும் ஏற்க மாட்டோம். இதில் சட்டப்பூர்வமான நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும். இரு நாடுகளும் முழு கட்டுப்பாட்டை கடைபிடிக்க வேண்டும். இதற்கு தேவையான அனைத்து உதவிகளையும் இரு நாடுகளுக்கும் செய்ய தயாராக உள்ளோம். ராணுவ நடவடிக்கைகள் தீர்வு தராது. அதனால் போர் ஏற்படும் சூழ்நிலையை தவிர்க்க வேண்டும் என அதில் கூறப்பட்டுள்ளது. இந்தியா பாகிஸ்தான் விவகாரம் குறித்து ஐநா பாதுகாப்பு கவுன்சிலில் ஆலோசனை கூட்டம் நடந்த நிலையில் ஐநா பொதுச் செயலர் இந்த கருத்தை தெரிவித்துள்ளார்.